ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே ஆரம்பிக்கலாம், என்ன பண்ணணும், இது வேறு நிறையா லாஸஸை ஃபேஸ் பண்ணுற இடமாச்சு. லைக் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இன் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். ஸோ டுடே ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்றைக்கி நான் சில ட்ரேட் எடுத்தேன். எங்கே எடுத்தேன், எப்படி எடுத்தேன், எவ்வளோ நான் லாஸ் ஆர் ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன். ஸோ டுடே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டுடே மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்தைய தினத்துக்கு கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 121 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றே கொஞ்சம் மேலே போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஈவன் நானும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது பெருசாக மேலே போகாமல் லைக் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. எங்கே சொல்கிறதுனா 23,896 ஆரம்பித்து ஒரு 24,000க்கு மேலே அப்படியே போகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 23,950க்கு மேலே, அப்புறம் 24,000க்குள்ளே இப்படியே பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று வரை எக்ஸ்பைரி நிறைய வேலட்டிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே நடக்காமல் ஜஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேஸ்லேயே போச்சு. இதில் என்ன உருப்படியாக ஒன்று நடந்திருக்குன்னா ப்ரீமியம்லாம் கரைஞ்சிருக்குது. ஸோ அது ஒன்று தான் உருப்படியாக நேற்று நடந்திருக்குது, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,136 ஆரம்பித்து ஒரு டாப் அணி ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,286 வரைக்கும் போயிருக்கு. இங்கே நீங்கள் நோட் பண்ணால் தெரியும் கரெக்டாக இது வரைக்கும் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேலு கடைசியில் ஃபுல்லாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் செல்லிங் தான். ஸோ இதில் நான் என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 10 ட்ரேட் எடுத்திருக்கேன். அதுதான் நான் பண்ண தப்பு. அந்த 10 ட்ரேடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 இன்றைக்கி நான் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ பொசிஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் புட் ஆப்ஷனும் எடுத்திருக்கேன், கால் ஆப்ஷனும் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு 52, 55 லைக் சின்ன சின்ன ப்ரைஸஸ்லேயும் நான் பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன். நான் பெருசாக பார்த்து இது பண்ண முடியல, எனக்கு மெயினாக டைம் இல்லை. ஸோ அதனால் என்னால் இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னா 123.40க்கு நான் பை பண்ணி 123.83 செல் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது எனக்கு பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். ஜஸ்ட்டு ஒரு ரூபா, ஒரு 50 காசு இந்த ரேஞ்சில் தான் நான் பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சமாவது நம்ம ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா. இன்றைக்கி வேறு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்த மார்க்கெட்டு. பட் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கான காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனிவேஸ் நம்ம லாஸ் ஆகலையில, அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுங்கள். நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் தான். எப்போனா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் மேலே வந்திருக்கேன். ஸோ நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இருந்து கொண்டு உங்களுடைய பணத்தை ஒரு ரூபா கூட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு போட வேணாம். உங்கள் மேலே உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ வெறும் 500, 1000, 200, 300 இந்த மாதிரி ஒரு 1000க்குள்ளே ஒரு 500 ரேஞ்சில் ஃபஸ்ட்டு போட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் சில ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில். அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ நான் முழுக்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துலேருந்து தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கேயுமே பார்த்தோ படிச்சோட நான் சொல்லிகிட்ருக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம மிதுன் ஃபைனான்ஸ் ஹப்பை யாரெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஸோ உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெகுலராக போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். பை பாய்.